நம்ம சேனலில் இன்றைக்கி பாவக்காய் வச்சு சிம்பிளாக ஒரு டிஷ்ஷை செஞ்சு காமிக்கிறேன். 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், பாவக்காயை உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு இப்படி அடியில் தனியாக பிரியக்கூடாது, இப்படி சேர்ந்த மாதிரி இருக்கணும், பூ மாதிரி. இப்படி எல்லா பாவக்காயும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் உப்பு போட்டு இந்த பாவக்காயெல்லாம் அதில் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த கசப்பு கொஞ்சம் குறையும். எல்லாமே பாருங்கள், பூ மாதிரி வெட்டியிருக்கேன் பாருங்கள், பிரியாமல். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அது ஊறத்துக்குள்ளே ஒரு கிரேவி ரெடி பண்ணிடுவோம். ஒரு வானல் அடுப்பில் வச்சுருக்கேன். வானல் சூடானோன்னு 2 ஸ்பூன் எண்ணெய், இப்போ மாரி மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயில் வதக்கணும். பாருங்க, நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் தனி மிளகாத்தூள் நான் கம்மியாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஆற வச்சு இதை அரைக்கணும். அந்த வெங்காயம் தக்காளி வதக்கின பாத்திரத்துலேயே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பாவக்காயை மறுபடியும் ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது அதில் வச்சு கொஞ்சம் நேரம் ஒன்று ஒன்றா வேக விட்டு, 3/4 வேக்காடு வேக விட்டு எடுக்கணும். இந்த 2 ஸ்பூன் எண்ணெயிலே பாவக்காயை கொஞ்சம் பொரித்து எடுத்தாச்சு. நிறையா எண்ணெய் வேஸ்ட் ஆகுன்றதுக்காக தான் 2 ஸ்பூன் எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்தாச்சு. இப்போ வேறு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிக்கணும். இப்போ அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் சேர்க்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டோம். இந்த டைமில் உப்பு காரம் பார்த்துக்குங்க. காரம் பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். எங்களுக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்குது. காரம் பத்தலைன்னா தனி மிளகாத்தூள் போட்டுக்குங்க கொஞ்சம். பாவக்காய் வந்துட்டு சிம்மில் வச்சு தான் வேக வச்சு எடுக்கணும். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் பாவக்காயை அதில் போட வேண்டும்.
போட்டு நல்லா கொஞ்சம் சுருள வதங்கணும். வதங்கின பிறகு பார்ப்போம். வித்தியாசமான சுவையில் பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிட்டு. பாவக்காய் போட்டோடனே சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் காயில் எல்லாம் போய் நல்லா ஊறி வெந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட். சிம்மிலே வச்சு வேக வச்சா தான் மசாலாலாம் போய் நல்லா காயில் ஊறி நல்லாயிருக்கும். சுவையான வித்தியாசமான பாவக்காய் தொக்கு ரெடி.